வணக்கம் சகோஸ், நான் உங்கள் விசு. வில் வி வாட்ச் இது வில் வி டாக் சகோஸ், வில் வி டாக்ஸ். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? குழப்பு தொழப்பெல்லாம் அப்படி போய் நல்லா போயிட்டுருக்கா? காலங்காத்தால வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து கஞ்சி குடிச்சிட்டு நான் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நாடி எப்படி போயிட்டுருக்கு? நாடி எப்படியோ போயிட்டுருக்கு. நடக்க வேண்டியவர்கள் நிறைய நடக்காமலே இருக்குது. இதில் மார்ச் பிறக்க போகுது. அதனால் மார்ச் மாதமாவது தை பிறந்தா வழி பிறக்குன்ற மாதிரி தை பிறக்க போகுது. தை பிறந்து வழி உங்களுக்கு நல்ல வழிகள் பிறக்கட்டு. சரி, நம்ம இப்போ பிக் பாஸ் ரிவ்யூக்குள்ளே போயிடும். ஓகே, இது பிக் பாஸ் ரிவ்யூ. என்னென்னா, இன்றைக்கி ஒரு 8 கண்டஸ்டன்ஸை உள்ளே அனுப்பியிருக்காங்க. ஃபஸ்ட்டில் எழுதிட்டு பேஜ் எடுத்துங்கடான்னு சொல்லி கேட்டாங்களா? ஃபஸ்ட்டில் ஸ்னோவும் வர்ஷினியாக உள்ள போயிருக்காங்க. ஸ்னோனா யாருன்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஆமாம், ஸ்னோவும் வர்ஷினியும், அதாவது சுனிதாவும் வர்ஷினியும் உள்ளே போயிருக்காங்க. அவன் எல்லாத்துக்கும் இப்போ ஸ்னோன்னு சொன்னாதான் தெரியுது. அவங்க உள்ள போய் அவங்க உள்ள போகிறாங்க. ரெண்டாவது ரவி சார் மைக்கில் பேசுகிறப்பல, ஏய் என்னையாடா உள்ளே வராதிங்க, நீங்கள் வெளியிலே பேசுங்க, நல்லா பேசுகிறீங்கன்னு சொல்கிறீங்க, நான் வெளியிலே இருக்கேன்டா, வரமாட்டேன்டா அப்படின்றாரு. அவர் வர்றாரு. அடுத்தால மூணாவது ரியா வராங்க. ரியா வந்து ரியா. நாலாவது வந்து தர்ஷாவும் ஆர்னவும் வராங்க. ஆர்னவ் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அதுக்கு ரெண்டாவது அவருக்கு கிடைக்கும். ஆமாம், எல்லாரும் மேலே இந்த வண்ணத்தை திரும்ப கக்கிட்டு அதெல்லாம் ரெண்டாவது. அஞ்சாவது வந்து சிவா சாச்சனா வராங்க. வந்துட்டாங்களா? இதில் முக்கியமாக நடந்தது என்னென்னா, தர்ஷிகா அஷின் என்கின்ற அன்ஷிதாவோட விஷயங்களை தான் எல்லாரும் முக்கியமாக எல்லாருமே பேசுகிறது. நீ 2 பெண்களை வச்சு இதில் சுனிதா அவங்க ட்ரையாங்கிள் லவ் இது பண்ணுறியாடா அப்படின்றாங்க. பார்த்தா அப்படி தானே தெரியுது. இப்போ அடுத்தால விட்டுதான் அவர் வேறு பக்கம் போயிருப்பார் இல்லையா? ஆமாம், இப்போ இது வந்து கேட்டது ஒரு விதத்தில் நல்லது. அவர் புரிஞ்சுக்கணும், அதுலேருந்து மாற்றிக்கணும். எனக்கு கதிஜாவும் வேணும், கண்மணியும் வேணுன்றாரு. ஒரு பக்கத்தில் எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸு அப்படின்றாங்க. எது உண்மை? அவருக்கு வாயிலேருந்தே வருது, எனக்கு கதிஜாவும் வேணும், கண்மணியும் வேணும். கதிஜா யாரு? அன்ஷிதாவா? கண்மணி எப்படி? குசுவை பற்றியா விசால்? உனக்கே 2 நாள் ஒரே வேலை சகோஸ், ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது, ஒரே அலைச்சல் வேறு, எல்லாம் நல்லா நடக்கணும். அதனால் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. இவனுங்களுக்கு போய் பார்த்தா அச்சோ, இவன் போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க. இது வந்து ஓரளவுக்கு பேசிட்டு விட்டுருக்கலாம். அவன் ஓரளவு ரொம்ப மன வருத்தத்தில் அப்படியே அடித்து உட்கார வச்சா ஜென்மா. அவன் கொஞ்ச நாளைக்கு எழுத முடியாது. ஏற்கனவே அவன் வந்து பண்ணது தப்பு தானே. ஒன்று வேணும், ஒன்று வேண்டாம். இதை பண்ணியிருக்கணும்ல அவன். நான் உன்னை அந்த மாதிரி பார்க்கல தர்ஷிகா, அதனால் இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்கலாம். இவர் வேணும்னு சொல்கிறாரு, வேண்டாம்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறது இதில்?
கேஷுவலாக உனக்கு இருக்க ஃபீலிங்ஸை நான் தடுக்க விரும்பலை. பட் ஆனால் இப்போ நமக்கு இங்கே வச்சு வேண்டாம், வெளியே போய் பார்த்துக்கலாம். இது என்ன அர்த்தம்? கண்டென்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு தானே தோணுது. அதை சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்கிட்டு நான் தப்பு தான் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஓகே, அது நம்ம ரெண்டு பழகணும்னு நமக்கு தான் தெரியுன்றாரு. நீங்கள் எந்த மாதிரி பண்ணி பழகுனீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த அந்த ட்ரூத் ஆர் டேரில் சுற்றுறாங்க. சுற்றிட்டு தர்ஷிகாட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த இதில் யார் ரொம்ப பிடிக்கும் பிக் பாஸில் அப்படின்னு கேட்குறீங்கள. விஷாலை பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ விஷால்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், இங்கே இங்கே என்ன இருக்குது சகோஸ், நம்மளை ஏமாத்துறாங்களா, பொய்களை அப்படி உருட்டுறாங்க. இங்கே என்ன கேட்டார் அவர்? தப்பு தானே, இங்கெல்லாம் வேண்டாம் கையில் வேணாம் மனசுக்கு. இந்த பாட்டிமார்கள்லாம் நம்ம விருந்து விட்டு போயாச்சுன்னா அப்படிங்க, அது ஒரு பாசம். நீ இங்கே கொடு. அப்போ அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? லவ்னா அன்பு, பாசம் அப்படின்றாரு. இதெல்லாம் கட்டுக்கதைகள். சரி, அதை கொடுங்க. அடுத்த ஆளா நம்ம ரவிச்சந்திரன் சார். ரவி சார் அவர் வேறு லெவலில் பேசிகிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் நல்லபடியாக பேசினார், நல்லபடியாக இது பண்ணார். கொஞ்சம் வெளியே உள்ள உண்மைகளும் உள்ள பொய்களையும், பொய்யெல்லாம் ரொம்ப சொல்ல அவர் உண்மையை அவ்வளோ வெளியில் நடந்த எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சௌந்தர்யாட்ட, நீ முத்து உன்னை நீ அவர் எவ்வளோ எஃபெக்ட் போடுறாரு, முத்து எவ்வளோ எஃபெக்ட் போடுறாரு, நீ தலை சரியில் வச்சும் நீ இது பண்ணுற, அதனால தான் உனக்கு மேலே அவர் கொஞ்சம் வெஞ்சன்ஸை காட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அது உண்மைதான். முத்துக்கு சௌந்தர்யா மேலே இருக்கிறது ஒரு கோபம், ஒரு வன்மம் தான். ஏன்னா அந்த ஆள் ஏகப்பட்ட பிளான் பண்ணுறாங்க, அவர் ஏகப்பட்ட பிளான் பண்ணுறாரு, ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி போடுறாரு. எல்லாத்தையும் பேசியே மலிப்பியே ஒவ்வொரு கேம்லேயும் விளாடுறாரு. அது இவங்க பண்ண மாட்டாங்க, சும்மா இவங்க ஸ்டைலில் அப்படி காடிச்சிட்டு அப்படி இது பண்ணுறாங்க. அது உண்மையா? ஒரு வார்த்தை சொன்னார், நீ உண்மையாக நேர்மையாக இருக்க, அதனால தான் உனக்கு பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லலை, உண்மையாக நேர்மையாக இருக்கம்மான்னு சொல்லிட்டு இது சொல்கிறாரு. அந்த உண்மையாக நேர்மையாக இருக்கிறது தான் மக்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை சொல்லிட்டுருக்கலாம். அதான் உண்மை சகோஸ். அவங்க எதுனாலும் உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது கிடையாது. அவங்க எது தோணாலும் மூஞ்சிக்கு நேரம் டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சிடுவோம். ஒரு சில விஷயங்கள் பின்னால் பேசுனாங்க, முன்னாடி பேசினா இவங்க ஏதோ நினச்சிக்குவாங்களோன்னு நினச்சிட்டு தான் அவங்க பேசுனதாட்டு சொல்கிறாங்க. அதனால் ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது. ஒன்றெல்லாம் இது மாதிரி நினச்சிருக்கேன்டா, நீ பச்சை குழந்தை மாதிரி நினச்சிட்டேன்டா, நான் அரண்டேன். ஆனால் நீ தான்டா உண்மையாட்டு நல்லா விளாட்னா அதுக்கு ஒரு அப்படின்லாம் சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. அப்படி பேசிட்டு இருந்துச்சுல பிக் பாஸ் ஸ்டாப்பா, நீ நிறுத்தா, நீ என்னதுடா வெளியே உள்ளது உள்ளே கொண்டு வாராடா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ரவீந்தர் இதுக்கு மேலே பேசாண்டா, வெளியே உள்ளதை உள்ள பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டுருக்க, பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சுட்டாப்புல. அதுக்கு முத்துக்கிட்ட தனியாக இது பேசினார், நீ நல்லா விளாட்றடா. அது அவர் சொல்கிறாரு, தமிழால் உனக்கு பெருமை என்று நினைக்காதே, நீ தான் தமிழுக்கு பெருமை. ரவி சார் கோவத்தை கலப்பாங்க. தமிழால் நமக்கு தான் பெருமை கிடைக்குமே தவிர தமிழுக்கு நம்ம பெருமை சேர்க்க முடியாது. ஒருத்தர் தமிழை இவ்வளோ தெளிவாக பேசுனதுனால தான் முத்துக்குமரனுக்கு இவ்வளவு சப்போர்ட். அப்போ தமிழால் இவருக்கு பெருமை, இவரால் தமிழுக்கு பெருமை கிடையாது. தமிழ் எப்போவே பெருமை வாய்ந்ததா. திருவள்ளுவர் அத்தனை பொருள் எழுதிச்சிருக்காரு, சிலப்பதிகாரம், தாமணி, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துருச்சு. நாலடியார், பாரதியார் பாட்டு, ஔவையார், ஆத்திச்சூடி. அப்போ தமிழுக்கு அப்போவே பெருமை வந்துச்சு. இதெல்லாம் ரவீந்திர சார் சொல்லக்கூடாது, இதெல்லாம் தப்பு.
இவர் தமிழுக்கு பெருமை தமிழ் தானே தவிர்த்து நம்ம கிடையாது. அப்போது தமிழோடு நம்ம பெருசா கிடையாது. இல்லை, தமிழ் தான் பெருசு. அந்த அளவுக்கு நம்ம வளர முடியாது. உலக மொழிகளில் முதன்மொழி மூத்த மொழியான தமிழ். அதை நீங்கள் அப்படி சொல்லிருக்கக்கூடாது. வார்த்தையை கரெக்டாக விட்டுக்கணும் ரவீந்தர் சோழ். ஆமாம், அதனால் அது தப்பு. அப்படி ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொன்று சொல்லிட்டாரு. ஓகே, அடுத்தால யார் வராங்கன்னா ரியா. ரியா வர்றாங்க. ரியா பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, விஷாலை தான் தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறாப்புல. நீ பண்ணது தப்பு அப்படின்றாங்க. திரும்பவும் விஷால் கடி. அதெல்லாம் பெருசாக எடுக்கல, நீங்கள் சொல்லி நான் அந்த 2 பொண்ணுங்க கூட அவங்களே எப்படி சொல்ல, நீங்கள் என்னடி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் விட்டார். ரியாவுக்கு ஒரு கண்ணு விஷாலுக்கு மேலே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இருந்திருக்கலாம். அடுத்தால சூப்பர் ஸ்டாருடா இவர் வந்தா மாசுடா டா 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 டுக்கு 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 கொய்யால உள்ள இருக்க 8 பேர் எத்தனை நாள் இருந்துருக்கடா. நீ 2 வாரத்தில் போயிட்டு நீ மாசா துவைச்சு போடுவ. துவைச்சு தான் வெளியே அனுப்புவணும். பார்த்துக்கோனையா, என்னடா வார்த்தை அது? நோண்டுறவன் நல்லா வருது. இந்த சட்டை போடாம தெரியுமாடா, அது அவனோட இதுக்கு. அவன் பாடி பில்டர் மாதிரி ஒரு உடலை தன்னை மெருகத்தை காட்டி உடலை வருத்தி அவன் ஒரு இது பண்ணிருக்கா. அதை காட்டதான்டா செய்வான். அவன் ஒரு கலைஞன்டா. அதே அப்புறம் நீ சொல்லுவ இன்னும் நூறுறவன் எப்படி சொன்னா அவனை எல்லாரும் தம்பியா பார்த்தாங்க. என்னடா நீ ஒரு சபை மரியாதை உனக்கு தெரியுதாடா? ஜால்ராஸ் உங்க ஒப்பந்தான் நான் தாமிரவள்ள தலைமுழுக. அதாவது விஷயம் என்னன்னா, அதிக பிரசங்கித்தனம்னு சொல்லுவாங்கல்ல, இது அதிக பிரசங்கித்தனம். ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒருத்தருக்கு கூட தெரியல. என்னடி யூஸ் பண்ணணும்னு தெரியும்ல சகோஸ். ஒரு வாய்ப்பு எவ்வளோ அருமையான வாய்ப்பு. திரும்ப உனக்கு வெறும் 2 வாரம் விளாண்டா போகிறோம். நீ எப்படி ஃபைனலிஸ்ட் ஆயிடலாம். எவ்வளோ பெரிய வாய்ப்பு. அதெல்லாம் இவங்க சரியாக யூஸே பண்ணல. அந்த அம்மா தர்ஷா குத்தா கொண்டு போன வன்மத்தை அப்படியே திருப்பி கொண்டு செலுத்துது. முத்துக்குமரனை தாக்கினால், அதாவது பழுத்த பழத்தின் மேலே கல் எறிஞ்சா நமக்கு பழம் சுவிக்கலான்னு நினச்சி அவர் நல்ல ஒரு உச்சத்தில் இருக்கார். அவரை தாக்குனா நன்மை பயக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அடித்தாருங்க அவரை. ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவர் சிரிச்சுக்கிட்டு போவாங்கட, நீங்கள் எதுக்கு என்ன அடிக்கிறீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும்டா. அவன் தான் பக்கா ஸ்ட்ராட்டஜி ஆச்சு. அவன் தான் பிளான் மேன்ல. ஒருத்தன் மூளையை வச்சு கரெக்டாக இதுக்கு தான் பண்ணுறாங்க, இதுக்கு தான் பண்ணணும், அந்த மாதிரி கரெக்டாக விளாட்றணும் ஒருத்தன் முத்து தான். அவன்கிட்ட உங்கள் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் செட் ஆகாது சகோஸ். இவங்க ஸ்ட்ராட்டஜியெல்லாம் செட் ஆகாது. அப்படியா சிரிச்சுக்கிட்டே நீ சொல்லு. ஏதாவது பேச விட்டுட்டு எல்லா பாயிண்ட்டையும் எடுத்துடுவான், இடையில பேச மாட்டான். எல்லா பாயிண்ட் இது இப்படி பேசுறீங்க, என்ன 2 வாரம் இருக்குல்ல, மெல்ல பார்த்துக்கலாம், அது பார்த்துக்கலாம் எப்படி பேசுகிறேன்னு கேட்டுக்கிட்டு அப்படி அடிக்கிற முத்து. அவன்கிட்ட நீ ஒரு வார்த்தை விட்டாலும் அதுக்கு திருப்பி தருவான். அப்படிப்பட்ட முத்து. அதே மாதிரி சௌந்தர்யா அந்த டைம்ல அடிச்சிருவோம். ஆர்னவுக்கு சரியான பதிலடி யாருன்னு கொடுத்தான். நாங்கள் இத்தனை நாள் கேமுக்குள்ளே இருக்கோம், யாரை எந்த மாதிரி பார்க்கணும், இந்த கேமோட புரிதெல்லாம் மொத்தமாக அறிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் பேசுகிறது எனக்கு பப்பன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாரு. எனக்கு சிரிப்பாக வந்துடுச்சு சகோஸ். இதில் நாய் நீங்கள் இவ்வளோ நாள் இருந்துட்டீங்கன்னா நான் இப்போ தான்
நான் வந்திருக்கேன், எனக்கு பேச விடுங்க. என்னடா பேசணும் நீ? ஒழுங்காக பேசணும்ல நீ? என்னோட மூத்தவனாக இருந்தாலும் சரி, இளையவனாக இருந்தாலும் சரி, பெரியவனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் சரி, நீ மரியாதையை கொடுத்து வாங்கணும். அதுக்கு பிறகு ஏதோ ஒரு இதில் முத்துவையும் தீபகண்ணையும் தான் கையெதுக்கே அப்படின்னு கேட்டுருப்ப. அப்புறம் சாட்சனா இருக்கு வரேன். சாட்சனா யாரோ சிவகுமார் அவங்க வராங்க. அவர் கையில் ஒரு டப்பா கொண்டு வர்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேக். நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, இது மாதிரி பண்ணீங்க. அதில் முக்கியமாக வந்து ஜாக்லினை மக்கள் வந்து இப்படி இப்படி நினைக்கிறாங்க. அது ஓரளவுக்கு சரியாக இருந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது ரொம்ப அவங்க அப்படி பண்ணலை. அவங்களோட சுச்சுவேஷன் அது அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க மாதிரி இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு பார்வையில் சில டைமில் இவங்க ஒவ்வொரு நேரம் ஃப்ரெண்ட்ஷிப் மாதஜமத்தில் ராயனா ரொம்ப அவன்லாம் ரொம்ப அக்கான்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தது. அவனை ஒதுக்குனாங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமார் மஞ்சரியை பார்த்தாங்க. அந்த மாதிரி பார்க்கறதுல சௌந்தர்யா பாவன்றாங்க மக்கள். ஏன்னா சௌந்தர்யா வச்சு இவங்க ஒரு இடையில ஒரு கேம் விளாண்டாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல. அந்த ஃபேமிலி வீக்கில் அந்த மாதிரி நடந்ததுனால அப்படி சொல்லிட்டுருப்பாங்க. அடுத்ததா அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சௌந்தர்யா பார்த்து சொல்லிட்டு இது கமெண்ட் என்னன்னா, நீ வந்து வெறும் ஸ்டைலாலே நீ வந்து பண்ணிட்டே என்னத்தை வச்சு எங்களை ஓட்டை நீ எடுக்கிற, அந்த ஓட்டை எடுக்கிறேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வரேன், அதெல்லாம் கரெக்டாக சொல்லணும்லே இங்கிலதி. ஆமாம், விஷாலுக்கு லவர் பாய், முத்துக்கு நீங்கள் வந்து பேசியே மனுப்புறீங்க. அந்த மாதிரிலாம் நிறைய வந்து முக்கியமானது இதெல்லாம். மீதியெல்லாம் சும்மா சப்பக்கட்டு மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்றார் சிவகுமார். சாட்சனா விஷாலை வந்து அந்த சபையில் பேசாமல் ஒரு நல்ல ஒரு, அதாவது மெச்சூரிட்டின்னு கரெக்டாக இதை தான் நம்ம வெளியே போய் என்னத்தை கற்றுட்டு வந்துருக்கோம் தெரியல, மெச்சூரிட்டி கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்க. அந்த சபையில் வச்சு பேசாமல் தனியாக கூட்டிகிட்டு போய் என்ன ஒரு மெச்சூரிட்டி. லாஸ்ட்டில் நீங்கள் ரெண்டு இப்படி பண்ணீங்க, நீங்கள் அதை வந்து தடுத்துருக்கணும். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, அடுத்த நிமிஷம் வந்து ஊட்டி விட்டுருக்காங்க, ஒத்தடம் கொடுத்துட்ருக்காங்க, கைக்கு நீங்கள் பெயிண்ட் அடிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் அந்த நேரத்தில் அவங்க சொல்ல சமயத்தில் சரி உனக்கு ஃபீல் இருக்கா வச்சுக்க, ஆனால் எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை, உனக்கு மேலே எனக்கு எதுவுமே இல்லை, அதனால் இதை நம்ம வேண்டாம் அப்படி ஒரே எல்லாரும் சொன்னது. சுனிதா அவங்க கூட நீ வந்து அவங்க வந்து சொல்கிறாங்களடா ஸ்டாப் பண்ணிட்டுடா, அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தேன்னா இது இந்த அளவு வந்திருக்காது, நம்மளால தானே நினச்சோம், ஸ்டாப் பண்ணியிருக்க வேண்டியதானே விஷால். நீ என்னோட அண்ணன்ற முறையில் நான் வந்துட்டு சொல்கிறேன், இது வந்து நீ செஞ்சது தப்பு அப்படின்னு செம்மையான ஒரு இது. நீ வந்து எங்களுக்கு பார்க்க ப்ளே பாய் மாதிரி இருந்த, இது ஓவர் மெச்சூரிட்டி. ஆமாம், அவங்க வயசு 22 23 வயசு ஆகுங்க. அவங்களோட மெச்சூரிட்டிக்கு இது ப்ளே பாய் தான். அவர் வந்து பண்ணது தர்ஷிகா போனோன்னே அன்ஷிதா வந்தோடனே இவர் அப்போ எப்போ நமக்கு பார்க்க அப்படி தான் இருந்துச்சு, ப்ளே பாய் மாதிரி தான் இருந்துச்சு. இது தப்பு என்ன? தப்பு கிடையாது. அதை சொல்லி அவர் ரெண்டாவது அதுக்கு 3 இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. எனக்கு ஷார்ட்ஸ் இல்லைன்னா எனக்கு ஷார்ட்ஸ் இல்லாத எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஷார்ட்ஸுப்பா சாரிடா அப்படின்றாரு. அதான் இன்னைக்கு அவ்வளோதான், இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. வர்ஷினிக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் கிடச்சிருக்கு சகோஸ். என்ன விஷயம்னா மிட் நைட் எவிக்ஷன் இவங்க கையில் இருக்குது, வர்ஷினி கையில் மிட் நைட் எவிக்ஷன் இருக்குது. யாரோ ஒரு ஆள் மிட் நைட்டில் சாரி மிட் நைட்னு சொல்லிட்டு சாரி சகோஸ், மிட் வீக் எவிக்ஷன் யார் கையில் இருக்குது? வர்ஷினி கையில் இருக்குது. கேம் எங்கேயோ ரூட்டில் போகுது பாப்பா. இதில் கடைசியாக இருக்குது
விஷால், ஜாக்லின், அப்புறம் அருண் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க 3 பேத்தில் தான் யாரோ மிட்ஃபீல்டில் போகிறாங்க. அதுக்கெல்லாம் மாறலாம். ஏன்னா இன்றைக்கி அருண் கொடுத்த சம்பவம்லாம் அப்படி வர்ஷினி உடனே கேட்டாங்க, நீ என்ன சட்டை போடாமல் போடுறது இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் வச்சுக்காத, வர்ஷினி உடனே டக்குன்னு அடித்தாங்க. அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. முதல்ல இதெல்லாம் முடிந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி, வணக்கம் சகோஸ், இதோடு முடிச்சுக்கிறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் சகோஸ். இது வில் பி டாக். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கன் அதாவது ஆள் தொட்டு விட்டுட்டிங்கன்னா நமக்கு நான் போடுற கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு வரும். நான் பேசுகிற பேச்செல்லாம் நீங்கள் கேட்கலாம். கேட்டு அதில் என்ன நிறை குறை எல்லாம் சொல்லுங்கள். இது வில் பி வாட்ச். இது வில் பி டாக் சகோஸ். வில் பி டாக். நான் உங்களுக்கு திரும்ப இன்னொரு பதிவு